Hi friends, நான் உங்க விக்ரம். நான் உங்க பிரியா. இன்னைக்கு மசாலா ஜோடில என்ன செஞ்சு பார்க்க போறோம்? Chicken masala. Yes. Chicken masala. சொல்லும்போதே நாக்கு ஊறுது. பல நினைவுகளை தட்டி எழுப்புது. இன்ஃபேக்ட் சிக்கனை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். பல அறிஞர்களும் கவிஞர்களும் எவ்வளவு பேசியிருக்காங்க தெரியுமா? பாடியிருக்காங்க தெரியுமா? சினிமாவில் கூட பாருங்க கோழி இல்லாத பாட்டு இருக்கா? இன்ஃபேக்ட் எல்லா கிளுகிழுப்பான சாங்லையும் கோழி இருக்கு. அந்த மாதிரி தான். இப்போ என்ன கூட எடுத்துக்கங்களேன், யாராச்சும் ஒரு பேச்சுக்கு வீட்டுக்கு வந்திருப்பா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோழி மட்டும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் போயிடுவேன். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமே சாப்பிடுப்பான்னு சொல்லுவாங்க, அது ஒரு பேச்சுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் வக்கனையாக கேட்டு வாங்கி தான் சாப்பிடுவேன். அப்படிப்பட்ட ஒரு சொர்ண கெட்ட ஜென்மம்னா கோழின்னு வந்துட்டுனா. அது மட்டும் இல்லாமல் சிக்கன் மசாலா எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் கூட நான் வெஜிடேரியனாக மாறிடுமா. அப்படி ஒரு தன்மை இருக்குது இந்த சிக்கன் மசாலாவுக்கு. ஸோ அப்படிப்பட்ட சிக்கன் மசாலா எங்கள் ஸ்டைல் எப்படி செய்கிறது பார்க்கலாமா? பார்க்கலாமே. நம்ம மெயின் ஹீரோ 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் ஒரு பெரிய மிளகா, பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். அது நல்ல கலர் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். உங்களுக்கு அந்த சில்லி இல்லைன்னா சாதா சில்லி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அதாவது தனியா, அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா கடைசியில் போடுறதுக்கு, அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு ஸ்டார் அனீஸ், 5 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு கோகோனட் க்ரீம் இல்லைன்னா தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஆனால் க்ரீம் தான் நல்லாயிருக்கும். இங்கே கரான்னு ஒரு பிராண்ட் கிடைக்குது. ஸோ நீங்கள் அவ்வளோ கராராக இல்லைன்னா வேறு எந்த பிராண்டில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கோகோனட் க்ரீம் கொஞ்சோண்டு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் என்ன 2 கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்படிதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சமையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தாஜா பண்ணுற வேலை இருக்குது. இந்த கோழியை லைட்டாக மேரினேட் பண்ணோம், அப்போ தான் சிக்கன் மசாலா தூக்கலாக இருக்கும். இது என்னோட டெக்னிக். பேசிக்கலி கொஞ்சம் உப்பு, மிளகா, மஞ்சத்தூள்லாம் போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சிட்டோன்னா குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகா, லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சிட்டோன்னா தூக்கலாக இருக்கும் குழம்பு. ஓகே, பாருங்கள் மணி அடிக்குது. ஓகே, இன்றைக்கும் ஆஸ் யூஷுவல் இந்த பெரட்டுறது, உருட்டுறது, அமுக்கிற வேலையெல்லாம் என்னோடய ஒய்ஃப் பார்த்துப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ராசி எனக்கு ஏற்கனவே அதை பற்றி சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ எஸ், லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்க, எல்லாத்தையும் போட்டுரு. இப்போ நல்லா பிசைஞ்சு எடு. உப்பு லைட்டாக போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, என்னமே ஆளுக்கெல்லாம் சொரணையில் பாருங்கள், அதனால் எனக்கு கொஞ்சம் உப்பு தேவை தான். கொஞ்சம் போட்டுப்போம். இல்லை ஏன் சொரணை இல்லைன்னு சொல்கிறேன்னா, இல்லை பேபி, கல்யாணம் பண்ணிட்டா எல்லா ஆம்பளைகளுக்கும் தெரியும் சொரணைங்கிற வார்த்தையை மறந்துடணும் இல்லையா? இல்லை பேபி, ஐ மீன் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாமே அடிமைகள் தானே, ரைட்? தப்பு இல்லை, பெண்கள்கிட்ட அடிமையாக இருக்கிற தப்பு இல்லை. காலங்காலமாக இதான் நடந்துகிட்ருக்கு. ஆம்பளைங்க தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு தானே உண்மை. வெளியே தான் நம்ம அப்படி காட்டிக்கிறோம். எப்படி நான் வந்து ஆம்பளைங்கிற மாதிரியும் இவங்க வந்து அடக்கமாக இருக்கிற மாதிரியும் காட்டிப்போம். வீட்டுக்குள்ளே எப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. துக்கம் சம்டைம்ஸ் தொண்டை அடைக்குது, என்ன பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கோழியை மேரினேட் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு நான் சொன்ன மாதிரி பெருசாக அளவெல்லாம் பார்க்காதீங்க. கொஞ்சோண்டு மிளகா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துப்பேன், அவ்வளோதான். 1/2 கிலோ சிக்கனுக்கு எல்லாத்துலேயும் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருவோம். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனை மேரினேட் பண்ணியாச்சு. அடுத்து சமைக்கிறது தான். சமைக்கிறதுக்கு முன்னாடி சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சுருங்க. ஏன்னா சட்டி சூடாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றினா ஈஸியாக சூடாயிடும். ஏன்னா சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி அப்புறம் அங்கங்கன்னு பராக்கு பார்த்துட்ருக்கணும். ஸோ சட்டி சுட்டதடா, அப்புறம் ஆயிலை விட்டதடா. ஓகே, வந்துருச்சு. இல்லை ஆயிலே ஊற்றலையே, மந்திரிக்கிறது நம்ம வேலை. அவங்க தான் வழக்கமாக இப்படி கை காட்டி என்ன சூடாக இருக்கான்னு பார்க்குற மாதிரி இருக்காது, மந்திரிச்சு விட்ற மாதிரியே இருக்கும். அப்போ தான் வந்து சமையலே நல்லா வர்ற மாதிரி. ஆனால் அது உண்மை தான். அவங்க இப்படி கை இப்படி காட்டினாங்கன்னா சமையல் நல்லா வந்துடும். இப்படி ஒரு பவர் இருக்குது கையில். ஓகே, சட்டி கொஞ்சம் சூடாயிருச்சு, எண்ணெயை ஊற்றிடலாம்.
இவ்வளோ வெங்காயத்தை 2 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ அதுக்கு எவ்வளோ ஆயில் தேவை? நான் வந்து ஒரு குழிக்கரண்டி எடுத்துப்பேன். ஒரு குழிக்கரண்டி அதான் கரெக்டாக இருக்கும். பிகாஸ் அதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப ஆயில் பிடிச்சி போயிடும். ஆயிலை கூட்டினீங்கன்னா ஆயில் குறைஞ்சிரும் இல்லையா? ஸோ ஒரு குழிக்கரண்டி போதும். அப்படிதான். இப்போ எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி இந்த தாளிக்கிற ஜாமெல்லாம் போட்டிங்கன்னா ஒழுங்காக பொரியாது, எண்ணெய் குடிக்கும். போன வாட்டி வடைக்கு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் எண்ணெய் காயறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கணும். இந்த விஷயத்தில் ஆறக்கூடாது, சுடணும் எண்ணெய். அப்புறம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த கோழியை கழுவி வெட்டி வச்சுருந்தேன் மீடியம் சைஸுக்கு. ஓகேயா? அதில் கொழுப்பையும் எடுத்துட்டேன் எக்ஸ்ட்ராவாக. என்னடா இவ்வளோ பேசுகிறேன்னா உனக்கு ரொம்ப கொழுப்பான்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ கொரோனா டைம் வேறு, வீட்டில் உட்காந்துருக்கோம். இப்போ எங்கெங்கே முடியுமோ அங்கே தான் கட் பண்ண முடியும், இல்லைனா அங்கங்கே வீங்கிக்கும். ஸோ பார்த்துக்குங்க. ஆக்சுவலி இந்த ரெசிபியில் வந்து இந்த கொழுப்பில் டேஸ்ட் இல்லை, இந்த மசாலா இதில் தான் டேஸ்ட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. நான் சின்ன வயசில் நிறைய கொழுப்பு திப்பேன், அதான் பின்னாடி ஏறி போய் கிடக்கு கொழுப்பு. சரி சரி, தண்ணி தெரிச்சிருச்சு. சரி, என்ன நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் ஹீட்டை குறைச்சிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், என்ன நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் இந்த சோம்பு, இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட போகிறோம். ஓகே, முதல்ல சோம்பு, புரியுது, ரொம்ப நேரம் இல்லை, சும்மா ஒரு 20 செகண்ட் அவ்வளோதான். அடுத்து கிராம்பு, ஏலக்காய், anise, பட்டையை போட்டால் தான் பட்டையை கலப்பு போகுது சிக்கன் மசாலா. இந்த பட்டையை பற்றி சொல்லும்போது தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. சிவனுக்கு போடுறதும் பட்டை தான், சமையலுக்கு போடுறதும் பட்டை தான், ராத்திரி நாமெல்லாம் போடுறதும் பட்டை தான். ஸோ இந்த பட்டை மேலே எனக்கு ஒரு மோகம், இந்த பேர்னால. பட்டைன்னா தெரியல, பட்டை சாராயம். பாவம் சின்ன பிள்ளை தெரியாது. கெட்டு குட்டிச்சவரானது நான் தான். நான் என்ன பண்ணுறது? சரி, இப்போ தாளிச்சிட்ருக்கேன் இல்லையா, இப்போ பச்சை மிளகா போட்டுருங்க. எல்லாத்தையும் வந்து இந்த மீடியம் ஹீட்லேயே பண்ணுங்கள், இல்லைனா ரொம்ப கருகிரும். அம்புடுதேன். அதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் சீக்கிரமாக வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தான், அள்ளி போட்டுறாதீங்க. அப்புறம் இந்த வெங்காயத்தை பற்றி சொல்லும்போது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கணும், பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து இஞ்சி பூண்டை போடணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வெங்காயத்தை எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் உங்கள் கோழி குழம்பு. ஒரு பொன்னிறமாக வரணும், ட்ரான்ஸ்லூசனாக வரணும்னு சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு பொன்னிறமாக இருந்தால் தான் பிடிக்கும். ஏன்னா கேரமலைஸ் ஆகிடுச்சு வச்சுக்கிங்களேன், அந்த ஸ்வீட்னஸ் வந்து குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். திரும்பவும் சொல்கிறேன், வெங்காயத்தை வதக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு 15 நிமிஷமாவது வதக்கணும், அப்போ தான் வந்து பொன்னிறமாக மாறும், இல்லைன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் வெங்காயம் எப்படி நல்லா வதங்கியிருக்குன்னு. ப்ரௌன் கலராக இருக்கா? இதுதான் கரெக்டு. பிரிஞ்சி இலையும் போட்டுக்குங்க, கொஞ்ச நேரம் வதக்கிங்க. ஒரு 1 மினிட், 1 நிமிஷம் வதக்கிங்க. நல்லா இருக்கா? கருவேப்பிலை உப்பு போட்டுருங்க. அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை போட்டுட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நீங்கள் தக்காளி கொட்டிடலாம். ஸோ வெங்காயத்தில் ஒன்றும் பெருசாக கிண்டிகிட்டு இருக்க தேவையில்லை, சும்மா ஒரு கிண்டிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இது வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்டை வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே மஷி ஆயிடுச்சு, சாஃப்டாக. கரெக்டான டைமு மசாலா ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ முதல்ல
தனியா, அதாவது மல்லித்தூள். இது பேர் தான் தனியா, ஆனால் தனியா போட முடியாது. கூட மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு தான் ஆகணும். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா மசாலாவில் கிண்டி விட்டுடும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அப்படியே கிண்டிட்டு இப்போ மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் கோழி ஆட் பண்ணணும். ஓகே, அப்போ தான் மசாலா வெந்திருக்குன்னு, இல்லைன்னா பச்சை வாடை அடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் மசாலாவில் உள்ள பச்சை வாடைலாம் போயிடுச்சு. நல்ல கலருக்கு வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஹீரோ ஆட் பண்ணிடுவோம். அதுதான் நம்ம சிக்கன். கோழி மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, சிக்கன் அரை மணி நேரம் ஊறிக்கிட்டு இருந்திருக்கு. இப்போ அதை ஆட் பண்ணிடுவோம். ஹை ஹீட்டில் வைக்காதீங்க, ஜஸ்ட் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா கிளறுங்க. நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. நல்லா இருக்குல்ல? மூடி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றாதீங்க, ஏன்னா கோழியே கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ 5 நிமிஷம் நம்ம ஹை ஹீட்டில் வைக்க போகிறோம், கோழிலேருந்து வர ஜூஸஸ் எல்லாம் வெளியாக வரதுக்கு. ஸோ மசாலாவில் இந்த கோழி ஜூஸ்லேயே வேகும், அதான் நம்மளுக்கு வேணும். இப்போயே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் குழம்பு உங்களுக்கு தண்ணி காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகேயா? ஸோ உங்களுக்கு ஒழுங்கான மசாலா வேணும்னா, சிக்கன் மசாலா வேணும்னா இந்த ஸ்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எலும்பில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது இப்போ மசாலாவோட சேரும். ஓகே, ஸோ அதுக்கு ஹை ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மக்களே பாருங்கள் எப்படி தண்ணி விட்டுருக்குன்னு. கோழியை தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா? அடாடாடாடாடா, என்ன ஒரு லுக்கு, என்ன ஒரு கிக்கு, என்ன ஒரு குக்கு. நாமளே பேசிக்கிட்டா தான் உண்டு. ஓகே, இப்போ சிக்கன் மசாலா கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு தண்ணி விடுவோம். எதுக்குன்னா கோழி வேகிறதுக்கு. ஓகே, அப்புறம் கொஞ்சம் எங்கே இருக்குது உப்பு? சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டோம் இல்லையா, டீஸ்பூன். இப்போ இதுக்கு வந்து யூஸ்வலி கையளவு தான் நம்மளுக்கெல்லாம். உப்பை கம்மியாக போட்டிங்கன்னா பின்னாடி சேர்த்துக்கலாம், கூட போட்டிங்கன்னா எடுக்க முடியாது. ஸோ பார்த்துக்குங்க. இப்போ நம்ம இதை நல்லா ஒரு கிண்டிடுவோம். சத்த நாடி அடங்கிடுச்சுல தண்ணி ஊற்றினோன்னே. ரொம்ப லோ ஹீட்டில், லோ மீடியம். ஓகே, அதில் வச்சுட்டு மூடிடுங்க ஒரு 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸில் சிக்கன் மசாலா ரெடி ஆகிடும். ஐம் ஜஸ்ட் ஸோ எக்ஸைட்டட், யூனோ. ஸோ மக்களே பாருங்கள் என் செல்லக்குட்டியை எப்படி வந்திருக்குன்னு. அடாடாடாடாடாடாடா, என்ன ஒரு மனம். சமையலில் நம்ம மனசை வைக்கணும், அதாவது மனம். அப்போ தான் அதுலேருந்து நல்ல மனம் ஸ்மெல்லு வரும். எப்படி பஞ்சு. ஓஹோ, டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு பார்த்துக்கலாம். அப்படி வரும். Wow. Good. Superb. Great. It's not over. கொஞ்சோண்டு கரம் மசாலா எடுத்துருக்கேன்னு சொன்னால அது இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணணும். கரம் மசாலா நல்லா ஒரு கிண்டிருங்க. இப்போ நான் வந்து மீடியம் ஹையில் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கோகோனட் க்ரீம், இது வந்து இறக்கும் போது போடுறது. கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ ஸ்மெல் இன்னும் அள்ளுது. மை காட். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு கார்னிஷ் பண்ணிடுங்க. ஸோ காய்ஸ், சிக்கன் மசாலா இஸ் ரெடி. இஸ் லுக்கிங் ஆசம். ஆல்ரைட், மேடமும் டேஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்க தான் பெஸ்ட் ஜட்ஜ். ஓகே, உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கூட செக் பண்ணி பார்த்தேன். சோத்துக்கு வச்சு அடிக்கலாம், சப்பாத்தி, நான், எது கூட ஆனாலும் ஒத்துப்போம் அது. அந்த மாதிரி ஏன்னா இட்ஸ் அ கிரேட் டிஷ். ஸோ பசிக்குதுல்ல? பசிக்குது. ஆமாம், பசிக்குது. நாங்கள் சாப்பிட்டு வந்தோம். ஸோ காய்ஸ், இன்றைக்கி சிக்கன் மசாலா எப்படி எங்கள் ஸ்டைலில் செய்கிறதுன்னு பார்த்தீங்க.
இட் ஜஸ்ட் லுக்ஸ் ஆசம். மேடமும் டேஸ்ட் பண்ணிட்டாங்க, நானும் டேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட். ஓகே, எல்லாத்துக்கும் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். சைட் டிஷ்னால் சோத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் வேறு எதுக்கும் நினச்சிடாதீங்க. ஓகே, ஸோ நான் என்ன புதுசாக சொல்ல போகிறேன். எங்கள் வீடியோ, எங்கள் சமையலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிடுமா? பாய் காய்ஸ். ஓ பாய் சொல்ல மறந்துட்டேன். பாய்.